போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம், முற்றியலுகரம், குற்றியல் லிகரம். ஸோ இந்த 3 தலைப்பையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், தமிழ் இலக்கணத்தில் ஒரு தவிர்க்க முடியாத தலைப்பு குற்றியலுகரம். ஏன்னா சந்திப்பிழையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ளஸ் புணர்ச்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 3 தலைப்பையுமே எளிமையாக ஆழமாக நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி வகுப்பு பார்க்கலாம். ஸோ முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, குற்றியலுகரத்துக்குள்ளே போயிடலாமா? கவனிங்க. குற்றியலுகரம் எப்படி பிரிக்கலாம்? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், இதுதான் இதோட பிரிக்கிற மெத்தடு. இதெல்லாம் நம்ம புணர்ச்சி படித்ததுக்கப்புறம் இந்த விதியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமை தான், சரியா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கவனிங்க, குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். இதுக்கான விளக்கம் அதுதான். தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் என்ன உகரமா? குற்றியல் உகரம் சொல்கிறாங்க. இது ஒரு மேலோட்டமான விளக்கம் தான், தவிர டெப்த்தான விளக்கம் இது கிடையாது. சரி, நம்ம எல்லாரும் இதை படிச்சிருப்போம் தான். பட் குற்றியல் உகரம் தெரியாதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அது மறக்குது. காரணம் என்னென்னா, நம்ம போய் அதோட கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம டேரெக்டாக அந்த கான்செப்ட்டுக்கே போயிடலாம். இன்னைய விட உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீங்கள் குற்றியல் உகரத்தை படிக்கவே கூடாது. அது ஒரு தலைப்பே நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டெப்த்தாக நீங்கள் கவனிச்சிங்க. சரி, ஓகே, பாருங்களேன். உகரம், இதுதான் எங்கள் கான்செப்ட்டு. உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் நான் சொன்னேன்ல. அப்போ இந்த உகரத்தை பற்றி நம்மளுக்கு A to Z கிளியராக தெரியணும், சரியா? இது தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு குற்றியல் உகரம் ரொம்ப எளிமையாயிடும். பாருங்கள், இந்த தலைப்பும் ஒரு சாம்பிள். உங்களுக்கு அடிப்படை தான் மொத்த டாபிக்னு. அப்போ இப்போ நான் அடிப்படைக்கே ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறேன். டாபிக் உள்ள ஒன்றுமே இருக்காது. பார்க்கலாமா? சரி, இந்த உகரத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் நடத்திருப்பேன், எழுத்துக்களின் வகையும் தொகையும். அன்னைக்கே இந்த குற்றியல் உகரத்துக்கான தொடர்பு நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், பாருங்கள். சரி, ஒரு வாட்டி விளக்கத்தை பார்த்துருங்க. குற்றியல் உகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். என்னது விளக்கம் இதுக்கு? தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். ஓகேவா? இதை தாண்டி ஒரு ஆழமான விளக்கம் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். இது இந்த அமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது, சரியா? உயிர்மை எழுத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படி கவனிக்கிறீங்களா? அன்றைக்கி சொன்னது தான். கா முதல் கவ் வரைக்கும் 12 எழுத்து இருக்கும். ஸோ கா முதல் நா வரைக்கும் 18 எழுத்து இருக்கும். இந்த வரிசைக்கு பேர் அகர வரிசை, இந்த வரிசைக்கு பேர் ஆகார வரிசை, இந்த வரிசைக்கு பேர் கா வரிசை, இந்த வரிசைக்கு பேர் ஞா வரிசை. வரிசைன்னு தெரியும், எத்தனை எழுத்துன்னு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு நான் இதையும் சொல்லியிருப்பேன். இந்த 18 மெய்யெழுத்துக்களும் ஆ கூட சேர்ந்து கா முதல் நா வர 18 எழுத்து கிடைக்குதா? இந்த 18 எழுத்து எப்படி கிடைச்சிச்சு? இக்கு பிளஸா கா, இங்கு பிளஸா ஞா, இச்சு பிளஸா சா, இப்படி தானே 18 எழுத்துக்கள் ஃபார்ம் ஆச்சு. அப்போ 18 மெய்யெழுத்தும் ஆ கூட சேர்ந்து பிறக்கிறதுனால அதனால இது அகர வரிசை, சரியா? இதுனா வரிசை அகர வரிசை. அப்போ நம்ம இப்போ உகரத்தை தானே பார்க்கணும். அப்போ எது உகர வரிசை? இந்த 18 மெய்யெழுத்தும் ஊ கூட சேர்ந்து. ஸோ இங்கே எத்தனை எழுத்து கிடைக்கும்? நம்மளுக்கு 18 எழுத்து கிடைக்குமா? அந்த 18 எழுத்துன்னா அது உகர வரிசை. சரி, ஃபர்ஸ்ட் உகர வரிசையை ஃபார்ம் பண்ணிடலாமா? ஸோ பாருங்க, கூ முதல் நூ வரை 18 எழுத்து இருக்கா? கா முதல் நா வரை 18 எழுத்து இருக்கா? இந்த எழுத்தெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும். இந்த 18 மெய் எழுத்தும் ஆ கூட சேர்ந்தனால கிடைச்சது அகர வரிசைனா, இந்த 18 மெய் எழுத்தும் ஊ கூட சேர்ந்தனால கிடைச்சது தானே உகர வரிசை. அப்போ தமிழில் எத்தனை உகரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தமிழில் எத்தனை உகரம் இருக்கு? 18 உகரம் இருக்கு. தமிழ் எத்தனை உகரம் இருக்கு? 18 உகரம் இருக்கு. அந்த 18 உகரம் எங்க இருக்கு தெரியுதா? கூ முதல் நூ வரை. அப்போ சரி, உகரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் விளக்கம் என்ன சொன்னேன்? தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். சரி, நல்லா கவனிங்க. குறைந்து ஒலிக்கும் உகரம் 18 உகரமும் குறையாது. அப்போ 18 உகரத்தில் எந்த உகரம் தன் ஓசையில் குறையுதோ அதுதான் குற்றியல் உகரம். சரி, எந்த உகரம் குறையுது பார்த்துடலாமா? பாருங்க, இந்த 18 மெய்ல மொத்தம் 3 வகையான மெய்கள் இருக்கா? வல்லினமை 6 இருக்கு, மெல்லினமை 6 இருக்கு, இடையினமை 6 இருக்கு. இந்த 18 மெய்யும் சரியா, அந்த 3 இனம் இருக்குல்ல, வல்லினம் மெல்லினம் இடையினம், இந்த 3 கான்செப்ட் கலந்ததான 18 மெய் எழுத்து, சரியா? அப்ப இதுல இருக்கிற வல்லினமை 6ம் ஊ கூட சேர்ந்தா அது வல்லின உகரம். இதுல இருக்கிற மெல்லினமை 6ம் ஊ கூட சேர்ந்தா அது மெல்லின உகரம். இதில் இருக்கிற இடையினமை 6 ஊ கூட சேர்ந்தா அது இடையின உகரம். அப்போ இந்த 18 உகரத்தில் 3 பிரிவுகள் இருக்குது. வல்லின உகரம் இருக்குது,
மெல்லின உகரம் இருக்கு, இடையின உகரம் இருக்கு, எளிமையாக கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த 18 எழுத்துக்குள்ளேயும் ஊ இருக்கு, அது ஓகே. ஆனால் ஒரு ஒரு எழுத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு மெய் எழுத்து இருக்குல்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கூக்குள்ள என்ன இருக்கு? இக்கு. இக்கு என்பது என்ன மெய்? வல்லின மெய். அப்போ அது என்ன உகரம்? வல்லின உகரம். இப்போ நூ இருக்கு, நூக்குள்ளேயும் ஒரு மெய் இருக்கு, என்னது? இன்னு. அது என்ன மெய்? மெல்லின மெய். அப்போ இது என்ன உகரம்? என்ன உகரம்? இது மெல்லின உகரம். சரியா? இப்போ ழு இருக்கு. சரியா? ழுக்குள்ள என்ன இருக்கு? இழு இருக்கு. அப்போ அது இடையின உகரம். அப்போ இந்த உகர எழுத்துக்கள் தனக்கு உள்ள மெய்யெழுத்தை பொறுத்து 3 இனங்களாக பிரியும். ஒன்று வல்லின உகரம், ஒன்று மெல்லின உகரம், இன்னொன்று இடையின உகரம். சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 18 உகரத்தை எப்படி பிரிக்கலாம்? 6 உகரம், 6 உகரம், 6 உகரம், 6 வல்லின உகரம், 6 மெல்லின உகரம், 6 இடையின உகரம். சரியா? இவ்வளோதான் பேசிக். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நான் குற்றியல் உகரமே இதுதான். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். சரியா? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம், தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். அடுத்து இங்கே வந்தோம், தமிழ் எத்தனை உகரம் இருக்குது? 18 உகரம் இருக்குது. அந்த 18 உகரத்தை எப்படி பிரிக்கலாம்? வல்லின உகரம், மெல்லின உகரம், இடையின உகரம். சரி, இப்போ வந்துடலாம் நம்ம கிட்ட. அப்போ எது தான் ஓசையில் குறையுதோ அது குற்றியல் உகரம்னு சொன்னாங்களா? எது குறையுதுன்னு பார்த்தலாமா? கவனிங்க. கசட தபர, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விளக்கம் தான் குற்றியல் உகரத்துக்கு ஒரு முழுமையான விளக்கம். பார்க்கலாமா? அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு நான் திரும்ப சொல்கிறேன். தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம் எனப்படும். சரியா? இதுதான் குற்றியல் உகரத்துக்கு மெயினான விளக்கம். நான் வச்சுங்க. சரியா? அப்போ 18 உகரத்தில் வல்லின உகரம் 6, மெல்லின உகரம் 6, இடையின உகரம் 6. அப்போ அந்த மெல்லின உகரமோ இடையின உகரமோ தன் ஓசையில குறையாது. எது மட்டும்தான் தன் ஓசையில குறையும்? வல்லின உகரம் மட்டும்தான் தன் ஓசையில குறையும். எது குறையுதோ அதுதானே குற்றியல் உகரம். அப்போ எது குற்றியல் உகரம்? சிம்பிளா எது குற்றியல் உகரம்? வல்லின உகரம் குற்றியல் உகரம். குசுடு துபுர் தான் குற்றியல் உகரம். சரியா? இது எல்லாரும் தெரியும், குசுடு துபுர் தான் குற்றியல் உகரம்னு. பட் இந்த பேசிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ அங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி தான் வச்சுருக்கேன். வல்லின மெய் இருக்கா? மெல்லின மெய் இருக்கா? இடையின மெய் இருக்கா? சரியா? அப்படியே பிரித்து எழுதி வச்சுட்டுனா, அப்போ வல்லின மெய் கூட ஊ சேர்ந்தா அது வல்லின உகரங்கள். இது 6 என்ன உகரங்கள்? வல்லின உகரங்கள். மெல்லின மெய் கூட ஊ சேர்ந்தா என்ன உகரங்கள்? மெல்லின உகரங்கள். இடையின மெய் கூட ஊ சேர்ந்தா என்ன உகரங்கள்? இடையின உகரங்கள். சரியா? அப்போ இங்கேயும் 6 இருக்குது. குசுடு துபுர் 6 எடுத்துருக்குல்ல. ஸோ அப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இப்போ புரியும் பாருங்கள் கிளியராக. குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் ரெண்டுமே இங்கேயே முடிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 6ம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும். அதனால் இது குற்றியல் உகரம். எது? வல்லின உகரம். வல்லினம்னு போட்டுறேன். சரியா? இது குறைஞ்சு ஒலிக்கும். ஆனால் இது ரெண்டு எப்படி ஒலிக்கும்? தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும். தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும். அப்போ குற்றியல் உகரத்தை கூட சேர்த்து முற்றியல் உகரத்தையும் நம்ம இங்கே முடிச்சாச்சு. சரியா? அப்போ சிம்பிளாக பாருங்களேன், ஏதோ ஒரு சொல்லு, அந்த சொல்லோட இறுதியில் ஒரு உகர எழுத்து வருது. அப்போ உகர எழுத்துனா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு உயிர்மை எழுத்தை பிரித்தா இறுதியில் ஊ வந்தால் அது உகர எழுத்து, அவ்வளோதான். அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் ஒரு உகரம் வருது. அப்போ அது என்ன உகரம் நம்மளால் கண்டுபிடிக்க தெரியுமா தெரியக்கூடாதா? ரொம்ப எளிமை தானே. என்ன மெய் இருக்குது அந்த உகரம் தானே. அப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே ஒரு வல்லின உகரமாக இருந்தால் தான் அது குற்றியல் உகரம். இதுவே ஒரு மெல்லின உகரமாவோ ஒரு இடையின உகரமாவோ இருந்தால் அது ரெண்டு என்னது? முற்றியல் உகரம். அது தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும். இதுதான் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும். இதுதான் அடிப்படை. இவ்வளோ நேரம் நடத்தும் தான் வகுப்பு. இதுக்கப்புறமேட்டு உள்ளே போய் என்னென்ன வகை இருக்குதுன்னு கான்செப்ட் பார்ப்போம். பட் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குற்றியல் உகரம் மறக்கவே மறக்காது. ஸோ புரியுதா? சரி, ஓகே. திரும்ப இப்போ அதில் பாருங்களேன். இதில் பாருங்கள், நான் சொன்னது தான். இப்போ இங்கே 18 உகரம் இருக்குல்ல, இதில் எது இதெல்லாம் வல்லின உகரம்? அப்படி டிக் அடிச்சிடலாமா? குசுடு துபுரு டிக் அடிச்சுன்னா, அப்போ இந்த 6ம் ஒரு சொல்லோட இறுதியில் வந்தால் அது தன் ஓசையில் குறைந்து ஒலிக்குமா? அது குற்றியல் உகரம். இப்போ டிக் அடிக்காமல் எத்தனை இருக்குது? 12. அப்போ மீதி 12ம் ஒரு சொல்லோட இறுதியில் வந்தால் அது தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும். அது என்னது? முற்றியல் உகரம். ஸோ இவ்வளோ தாங்க குற்றியல் உகரம் முற்றியல் உகரம். சரியா? சரி, ஓகே. குற்றியல் உகரத்தில் டெப்த்தாக போயிடலாமா? சரி, ஒரு சொல்
குற்றியலுகரமா இல்லையான்னு எந்த எழுத்தை வச்சு முடிவு பண்ணோம்? இறுதி எழுத்தை வச்சு முடிவு பண்ணோம். அதனால தான் போன வகுப்பான மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துல மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24ல் உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும், 11 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும், அந்த 1 குற்றியலுகரம் மொழிக்கு இறுதியில் வரும் நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? ஸோ போன வகுப்பு பார்க்கலாம் பாருங்க. ஸோ அப்போ ஒரு சொல் குற்றியலுகரமா இல்லையான்னு எந்த எழுத்தை வச்சு முடிவு பண்ணோம்? இறுதி எழுத்தை வச்சு முடிவு பண்ணோம். அதுவே அது என்ன வகை குற்றியலுகரன்ற எதை வச்சு முடிவு பண்ணோம்னா ஈற்று அயல் எழுத்தை வச்சு முடிவு பண்ணோம். ஈற்று அயல் எழுத்து அதுனா ஈற்று அயல் எழுத்து. ஈற்றுனா என்ன? இறுதி. அயல் எழுத்து இப்போ அயல் நாடுனா அது. ஸோ நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்டை நாடு தான் அயல் நாடு. அப்போ இறுதி எழுத்துக்கு பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கோ அது பேர் தான் ஈற்று அயல் எழுத்து. எல்லாம் ரொம்ப கடினமான ஸ்டேட்மெண்ட்டாக புக்கில் இருக்கும், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரியா? நான் சொன்ன மாதிரி படிங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. குற்றியலுகரம் ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து 6 வகைப்படும். அதுவும் 6 வகை. எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அப்போ இந்த மாதிரி குறியீடாக நீங்கள் பயன்படுத்தி படிக்கலாம், ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? சரி, அந்த 6 வகை என்ன? வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். நான் அந்த 6க்கும் ஒரு எடுத்துக்காட்டு எழுதி போட்டு 6ஐயும் பேசிக்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல போய் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, 6க்கும் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துடலாமா? இங்கே பார்த்துடலாமா? கவனிங்க. இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை எழுத்துக்களால் எழுதணும்னா 5 வரி எழுதணும். ஆனால் இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ ஒரு சொல்லோட இறுதி எழுத்தை பொறுத்து தான் குற்றியலுகரமாக இல்லையானே முடிவு பண்ணோம். ஸோ அப்போ இறுதி எழுத்து அந்த 6ன்றது குசுடுதுபுற குறிக்கும். சரியா? அது என்ன வகைன்றது எதை முடிவு பண்ணோம்னா ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து தான் முடிவாகும். அந்த ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து குற்றியலுகரத்தின் வகை எத்தனை? 6 வகை இருக்குது. சரியா? சரி, பார்க்கலாமா? கவனிங்க. உங்களுக்கு எந்த குழப்பம் வராத மாதிரி ஒரே எழுத்தில் முடிச்சிட்டேன். நான் தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேனே, ஒரு சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரம் வந்து அது குற்றியலுகரம் குற்றியலுகரன்னு. அப்போ கூ வந்திருக்கு, எல்லா சொல்லோட இறுதியிலையும் கூ வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே குற்றியலுகரம். நான் எதை வச்சு முடிவு பண்ணிட்டேன்? இறுதி எழுத்தை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன். இது எல்லாமே குற்றியலுகரம் தான். சரி, என்ன குற்றியலுகரம்? சரி, சில டவுட் வரும் சார், குற்றியலுகரம் தெரிஞ்சால் பார்த்தா அது என்ன வகைன்னு தெரியணுமா? அதுதான் முக்கியமே. அதுதான் முக்கியமே சந்திப்பிழைக்கு. சரியா? ஸோ என்ன வகைன்னு தெரியணும். சரி, என்ன வகைன்னு எதை பொறுத்து முடிவு பண்ணுறது? ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து முடிவு பண்ணணுமா? எது ஈற்று அயல் எழுத்து? இக்கு, இங்கு, இழு, ஆயுத எழுத்து, நா, ரா. இப்போ நான் ஈற்று அயல் எழுத்துலாம் கோடு போட்டேன்னா இப்போ எவ்வளோ எளிமை பாருங்களேன். வல்லின மெய்யை அடுத்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவ்வளோதான் விளக்கமே. அப்போ பாருங்க, நம்ம எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணி எடுத்துக்காட்டுக்கிட்ட பார்க்குறோம். இலக்கணத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எடுத்துக்காட்டுகளை வச்சு நான் அவங்க எழுதுனது தான். ஒரு எடுத்துக்காட்டை வச்ச ஒரு வினைத்தொகைக்கு அதோட விளக்கத்தை நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு இப்போ ஊறுகாய்னு வச்சிங்களேன். இப்போ சுடுசோறுன்னு வச்சிங்க. சுடுசோறுன்றதை வச்சு தான் நம்ம வினைத்தொகைக்கு விளக்கமே சொல்லணும். விளக்கத்தை படிச்சுட்டு நம்ம சுடுசோறுன்னு படிக்கவே தேவையில்லை. எல்லா டாப்பிக்கும் அப்படி தான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு தலைப்புலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், அப்போ அந்த எடுத்துக்காட்டை வச்சு நான் வன் தொடர் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. வல்லினமையை அடுத்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வாங்க, இது என்ன மெய்? அப்போ பாருங்க, என்ன மெய் எழுத்துன்னு தெரியணும், அதான் அடிப்படையே. ஸோ அதுதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். வல்லினமை எது, மெல்லினமை எது, இடையினமை எதுன்னு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, தமிழுக்கு புதுசாக இருந்தாலும் சரி, அந்த பேசிக்லேருந்து வந்ததுனால உங்களுக்கும் புரியும். சரியா? ஸோ அப்போ மெல்லினமையை அடுத்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். இது என்ன மெய்? இடையினமை. இடையினமையை அடுத்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இந்த 4 வகை எவ்வளோ எளிமையாக இருக்குது விளக்கம். அடுத்தது பாருங்களேன், இது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் இன்னும் கான்செப்ட்லாம் இருக்குது, டெப்த்தாக இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரியா? ஜஸ்ட்டு நான் வச்சிங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்களேன், இதுக்கு ரெண்டுக்கும் என்ன தொடர்பு, இதில் என்ன கஷ்டன்றதை நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்களேன், வரகு. நான் தான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேனே, மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துலே. இப்போ இந்த ராவை எப்படி பிரிக்கலாம்? இரு ப்ளஸ் ஆ. இங்கே என்ன எழுத்து இருக்குது? உயிர் எழுத்து இருக்கா? அதனால் இதுக்கு பேர் உயிர் தொடர் குற்றியலுகரம். நல்லா புரிஞ்சுங்க. இது ஈஸி. வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர். இது என்ன தொடர்? நெடில் தொடர் குற்றியலுகரம். இது என்ன தொடர்? ராவை பிரிச்சா இரு ப்ளஸ் ஆ கிடைக்குது. இது என்னது? ஆ என்பது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் தானே? சில பேருக்கு இப்போ தோணும், சார் அப்போ நாகுன்னு இருக்குல்ல, அங்கே நாவை
இந்து ப்ளஸ் ஆண் பிரிக்கலாம்ல சார், அப்போ இங்கேயும் உயிர் எழுத்து வருது, அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம் இல்லையான்னு நீங்கள் கேட்டால் இங்கே தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, உயிர் தொடர் குற்றியலுகரம் இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். ஸ்டேட்மெண்ட் புரியுதா? உயிர் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்கு மேலே பெற்று வருமா? 2 எழுத்துக்களுக்கு மேற்பட்டதை பெற்று வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நாகு என்பது எத்தனை எழுத்து? 2 எழுத்தானே. அந்த இடத்துல அது உயிர் தொடர் இல்லைன்னு நம்மளுக்கு நிறுவனம் ஆயிடுதா? ஸோ திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் உயிர் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரணும்? 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரணும். அப்போ வரகு பாருங்கள், 2க்கு மேற்பட்ட எழுத்தை பெற்று இருக்கா, அப்போ மினிமம் 3 எழுத்து இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் வேறுபாடு. இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிடலாம். நாகு இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், இது எப்பயுமே 2 எழுத்து தான் வரும். ஸ்டேட்மெண்ட்டே தான். நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும். உயிர் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். இது 2க்கும் வித்தியாசம் அதுதான். சரியா? இன்னும் இருக்குது இதில், இது 2ல இன்னும் நல்ல டேட்டா இருக்குது, நம்ம அது உள்ளே போய் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் குற்றியலுகரமே. சரியா? இப்போ போய் நம்ம உள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்டு சில எடுத்துக்காட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் வரும், இடைத்தொடரில் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் குற்றியலுகரம். ஒரு விஷயம் மட்டும் உள்ளே போயிடலாமா? குற்றியலுகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். இது மேலோட்டமான விளக்கம். நம்ம டெப்த்தாக உள்ளே போனோம்ல. தமிழில் மொத்தம் எத்தனை உகரம்? 18 உகரம். அது எப்படி பிரித்தோம்? வல்லின உகரம், மெல்லின உகரம், இடையின உகரம். சரி, 3 பிரிவு பிரிச்சுட்டோம். அவன் மேலே என்ன சொன்னான்? தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். எந்த உகரம் தன் ஓசையில் குறையும்? நீங்கள் தான் சொல்லணும். எந்த உகரம் தன் ஓசையில் குறையும்? வல்லின உகரம். அப்போ வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம். எது வல்லின மெய் மேலே ஏறி வர உகரம்? குசுடுதுபுரு. அப்போ எது குற்றியலுகரம்? குசுடுதுபுரு. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரு வந்தால் அது ஒரு சொல் குற்றியலுகர சொல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. ஒரு சொல் குற்றியலுகரமா இல்லையான்னு இறுதி எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து கண்டுபிடிக்கலாமா? சரி, ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படுமா? என்னென்னது? வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர். சரி, நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? சரி, எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை பெற்று வரும். சரியா? உயிர் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். ஏன் இதில் வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் செட் பண்ணாங்கன்றத இன்னும் சூப்பராக நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, பிடிஎஃப் போகலாமா? நான் கடைசியாக இதை நான் முடிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து தரேன். இந்த குற்றியலுகரத்தை மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து முடிச்சு நம்ம ஷார்ட் நோட்ஸ் பார்த்தோம்ல, அதே போல் குற்றியலுகரத்துக்கு நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ தான் வரும். மொத்த நோட்ஸ் இது இவ்வளோ தான் வரும் குற்றியலுகரத்துக்கு. சரியா? சரி, பிடிஎஃப் போயிடலாமா? போன கிளாஸில் நான் பிடிஎஃப் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஈவினிங் போகிறேன். என்ன கிளாஸ் நடக்குதோ அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஷேர் பண்ணி வரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ கிளாஸ் நோட்ஸாக இருக்கட்டும், ஸோ கிளாஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் அதில் கொடுக்குறேன். சரி, போயிடலாமா? குற்றியலுகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். ஏன்னா ஒயிட் போர்டில் பார்த்துட்டு வந்து இதுமாரி பார்க்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா காதலை கேட்டதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம்ல. பாருங்களேன், நான் சொன்னது தானே இருக்குது. தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். இது ஒரு பேசிக். அடுத்தது பாருங்களேன். வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம் எனப்படும். எதெல்லாம் வல்லின மெய்? கசட, தபர. அது கூட ஊ சேர்ந்து என்ன குடிச்சிருக்கு, என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? குசுடு, துபுரு. இவங்க 6 பேர் தான் குற்றியலுகரம். ஓகேவா? அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இந்த 6 எழுத்து வந்தால் அதுதான் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு, மாது, கோபு, ஆறு, நாக. என்ன வகைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களை பெற்று வரும்னு சொன்னேன்ல. நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் 2 எழுத்துக்களை பெற்று வரும். மொத்த குற்றியலுகரம் எத்தனை வகை? 6 வகை. இதில் ஒரு வகை தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் 2 எழுத்துக்கள். மற்ற எல்லாமே 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை தான் பெற்று வரும். சரியா? சரி, ஓகே. கவனிக்கிறீங்களா? அப்போ காசு என்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு ரொம்ப ஈஸி, அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். பயிர் நீங்கள் சொல்லுவாங்க, இது வன் தொடரா, இது மென் தொடரா, இல்லை இது இடைத்தொடரா? சில பேர் இடைத்தொடர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி ஈ இருக்குது. ஈ என்பது ஒரு இடையின உயிர்மை எழுத்து. இடையின உயிர்மை எழுத்து இருக்கக்கூடாது. இடையின மெய் இருந்தால் தான் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். சரி, அங்கே எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வல்லின மெய்யோ, ஒரு மெல்லின மெய்யோ, ஒரு இடையின மெய்யோ ஈற்றாயில் எழுத்தா இருந்தால் தான் அது வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். உயிர்மை எழுத்து இருந்தாலே ஒன்று அது நெடில் தொடராக இருக்கும், இல்லை உயிர் தொடராக இருக்கும். சரியா? நான் என்பதும் உயிர்மை எழுத்து, கா என்பதும் உயிர்மை எழுத்து தான், ஈ என்பதும் உயிர்மை எழுத்து தான். அப்போ ஒரு ஈற்று அயல் எழுத்தாக ஒரு உயிர்மை எழுத்து வரும் பட்சத்தில் அது நெடில் தொடர் குற்றியலுகரமாகவோ உயிர் தொடர் குற்றியலுகரமாகவோ இருக்கும். சரி, அது எப்படி நெடிலா உயிரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். 2 எழுத்து இருந்தால் நெடில், 2க்கு மேற்பட்ட எழுத்து இருந்தால் உயிர். அப்போ இது என்ன குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம்.
அடுத்து பாருங்க பாட்டு என்ன குட்டியில் வரும் வன்தொடர். பந்து மென்தொடர். சால்பு எரள வழல இடைத்தொடர். மாது 2 எழுத்து நெடில் தொடர். கோபு நெடில் தொடர். ஆறு நெடில் தொடர். நாகு நெடில் தொடர். ஸோ இப்படி தான் வகையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி உள்ள போகலாமா? ஸோ சும்மா அது பேசிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து வகை இருக்கும். இப்போ தான் பாருங்களேன், நான் சொன்னல ஈற்று அயலெழுத்தின் அடிப்படையாக கொண்டு குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரியா? வன்தொடர் குற்றியலுகரம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வன்தொடர் குற்றியலுகரம். கவனிக்கிறீங்களா? பாருங்களா, நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஏன் இந்த வள்ளினமையை நாங்கள் கொடுக்குறோம் தெரியுமா? சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, படகுன்னு இருக்கு, இதை வன்தொடர் குற்றியலுகரம் நினச்சிக்கிறாங்க. இது வன்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சார் கசட தபர டா இருக்கு, இது வன்தொடர் குற்றியலுகரம் தான் நினைக்கிறாங்க. டா இருக்கக்கூடாது, இட்டு இருக்கணும். பட்டு புரியுதா? டிஃப்ரெண்ட்டை பாருங்க. வல்லின மெய் இருந்தால் தான் அது வன்தொடர் குற்றியலுகரம். அதுக்காக தாங்க நான் மெய் எடுத்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ படகு என்பது என்ன குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். டாவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு பிளஸ் இது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. புரியுதா? அவ்வளோதான். விளக்கம் கிளியராக இருக்கும் பாருங்க. வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அப்போ ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. இங்கே பாருங்க, பேச்சு நீங்கள் எடுத்துங்க. இது என்ன மெய்? வல்லினமை. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? வல்லினமையை அடுத்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ அங்கே இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டும் இறுதியில் குசுடு துபுரு இருக்கா பாருங்க. பாக்கு, பேச்சு, பட்டு, பத்து, உப்பு, பற்று, சுக்கு, கச்சி, பட்டு எல்லாமே இறுதியில் குசுடு துபுரு இருக்கு. அப்போ அது குற்றியலுகரம் தான். இது சில பேர் தப்பு பண்ணுறாங்க. குற்றியலுகரமானே செக் பண்ணாமல் என்ன வகைன்னு பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது குற்றியலுகரம்னு பாருங்க. சரி, குற்றியலுகரம் தான். அடுத்து என்ன வகைன்னு பார்க்கலாமா? இக்கு பாக்கு, பேச்சு, இட்டு பட்டு, இத்து பத்து, இப்பு உப்பு, இரு பற்று, இக்கு சுக்கு, இச்சி கச்சி, இட்டு பட்டு. அப்போ வல்லினமை தான். அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? ஈற்றில் வந்து குசுடுதுபுரம் இருக்குது, ஈற்று அயலில் வந்து வல்லினமை இருக்குது. அப்போ இது என்ன குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் மறக்கக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமானது சந்திப்பிழைக்கை. அடுத்து போயிடலாமா? அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம் பாருங்க. அதே தான் இங்கேயுமே. மெல்லின மெய்யை அடுத்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. பங்கு, மஞ்சி, பண்பு, பந்து, அம்பு, கன்று, சங்கு, மஞ்சி, நண்டு, சந்து. பாருங்க, எல்லாம் இறுதியில் குசுடு துபுரம் விட்டுருக்கா? ட்ரையல் எடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எல்லாமே என்ன மெய் தான்? மெல்லின மெய் தான். இஞ்சி, இன்னு, இந்து அதானே இருக்கு வளைச்சு வளைச்சு. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? மெல்லின மெய்யை அடுத்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. வன்தொடரில் மென்தொடரில் ஒன்றுமே இல்லை. அடுத்து போயிடலாமா? இடைத்தொடரில் தான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்மளுக்கு தெரியும் எங்கே டேட்டா இருக்குது எங்கே இல்லைன்னு. அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்கும். பாருங்களேன், இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இங்கே நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் பாருங்களேன். நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது படிக்கிறதுல. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இதை விட இது பார்க்கும்போதே நம்மளுக்கு மைண்டில் பதிஞ்சிடும். ஓ, இடையினமை அடுத்து வர குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் தான். எதுலாம் இடையினமை? எரள வழல. ஆனால் அதில் எந்த மெய் மட்டும் வராது? இவ்வு மட்டும் வராது. அதான் இவ்வு அடிச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? அப்போ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாற்றலாம்? யூ எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் கிடையாது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் மனப்படம் பண்ண இங்கே வச்சு நான் வச்சிங்க. அப்போ ஒரு குற்றியலுகரத்துக்கு முன்னாடி, அதாவது ஈற்று அயல் எழுத்த என்ன வரவே வராது? இவ்வு வரவே வராது. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சரியா? யூ எனும் எழுத்தை அடுத்து வரும் என்ன கிடையாது? குற்றியலுகரம் கிடையாது. அதுலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் அடுத்தது. சரி, ஓகே. இடைநிமை அடுத்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு, எல்கு, கொய்து, சார்பு. சரி, குசுடு துபுரில் முடிஞ்சிருக்கு. ஈற்று அயல் எழுத்தா பாருங்களேன். இடைநிமை இருக்கா இல்லையா? எல்லாமே பாருங்க இடைநிமை. ஆனால் இவ்வு இருக்கா? பாருங்க, ஈ இருக்கு, இரு இருக்கு, இல்லு இருக்கு, இழு இருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லை, இவ்வு மட்டும் இல்லை. ஏன்னா இவ்வு என்பது ஒரு குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வராது. இங்கே ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல் இல்லை. யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல் இல்லை. இங்கே எங்கேயுமே அவங்க இடைத்தொடர்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இவ்வுன்றதே ஒரு இடைநிமை தானே. இந்த இவ்வு போய் வன்தொடரில் வரப்போதா, இல்லை மென்தொடரில் வருமா, இல்லை ஆயுத தொடரில் வருமா? நெடில் உயிரில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நெடில் உயிரில் மெய்யுக்கு இடம் கிடையாது. உயிர்மை எழுத்தான் அங்கே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க இடைத்தொடர் குற்றியலுகரம்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். சூடு ரு. குசுடு துபுரு 6 எழுத்து இருக்குல்ல? சரியா? குசுடு துபுரு 6 எழுத்து இருக்குல்ல? குசுடு துபுரு. இதில் சு டு ரு இது 3 தான். சரியா?
இந்த 3ல் வந்து எது முடியாதுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் முடியாது. நல்லா கவனிங்க, குற்றியலுகரங்கள் எதில் முடியும்? குசுடுது பொருளில் முடியும். ஆனால் இடைத்தொடர் குற்றியலுகரம் மட்டும் எதில் முடியாதுன்னா சு டு ரூல முடியவே முடியாது. சரியா? இங்கே ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்களேன், சு டு ரு இந்த பாயிண்ட் தான். சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சரியா? ரெட்ல என்ன நல்லா இருக்குல்ல? சு டு ரு இவ்வு உங்கள் கண்ணுக்கு இது மட்டும் தான் தெரியணும். சரியா? இவங்க கண்ணுக்கு இது 2 மட்டும்தான் தெரியணும். இவ்வு சூடுரு இவ்வு சூடுரு. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரில் எது வராது? இவ்வு வராது. இடைத்தொடர் குற்றியலுகரம் எதில் முடியாது? சூடுரில் முடியாது. சரி, உங்களுக்கு டவுட் இருக்கும், இப்போ அங்கே இடைத்தொடர் மென்ஷன் பண்ணலை, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இடைத்தொடர். ஏன் தெரியுமா? மற்ற குற்றியலுகரங்கள் சூடுரில் முடியும். பார்த்தோம், நாடி காசு இது என்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம் சூட முடியுது பாருங்க. பாடு, சோறு சூடுரில் மற்ற குற்றியலுகரம் முடியுது. ஆனால் எந்த குற்றியலுகரம் மட்டும்தான் சூடுரில் முடியாதுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் எதில் முடியாது? சூடுரில் முடியாது. அப்போ இடைத்தொடர் குற்றி ரிவிஷன் பண்ணிடலாமா? இடையினமையை அடுத்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆனால் அதில் என்ன விஷயம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, யூ எனும் எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் கிடையாது. அடுத்தது சூடு ரு ஆகிய எழுத்துக்களை இறுதியாக கொண்டு முடியும் இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. அடுத்து போயிடலாமா? ஆயுதம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே பாருங்களேன், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். பாருங்க, எஃகு, கக்ஸு, அக்து, அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? நெடில் தொடர் குற்றியலுகரம். பாருங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இப்படி கொடுத்தா ஏமாந்துடாதீங்க. நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். நம்ம கூட எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தோம்ல. சரி, இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். பாகு, பாருங்க, பாகு. சார், இது நெடில். நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் சொன்னால் சரியான்னு கேட்டால் தப்பு. ஏன்னா பாருங்களேன், வரலாறு இங்கே லா என்பது என்னது? நெடில் தானே. அப்போ நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் சொன்னால் தப்பாயிடும். ஏன்னா இது நெடில் தொடரே கிடையாது. இது என்னது? உயிர் தொடர். வரலாறு என்பது என்ன குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ நெடில்னு மட்டும் சொல்லக்கூடாது, தனி நெடில்னு சொல்லணும். சரியா? 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பா என்பது தனி நெடில், அது கூட எதுவும் இல்லை. ஆனால் அங்கே லா கூட ராவாலாம் இருக்குல்ல. அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தனி நெடில் தான் முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது மட்டும் தான் முக்கியம். அப்போ தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். 2 எழுத்தான அது இருக்கணும். நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்து இருக்கணும்? 2 எழுத்தான் இருக்கணும். ஒன்று குசுடுதுபுரு, இன்னொன்று நெடில். அப்போ அது என்ன நெடில்? தனி நெடில். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஸோ இதான் விளக்கம் பாருங்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். 2 எழுத்துக்கள் மட்டுமே அமையும். சரியா? ஈர எழுத்து சொற்கள் 2 எழுத்து மட்டும் தான் அதில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்களேன். இங்கே பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது, ஆறு, ஆடு, மாது, கோபு, நாகு, காசு, இது எல்லாமே குசுடுது பொருள் முடிஞ்சிருக்கா? அதுக்கு முன்னாடி இருக்க ஈற்றாயில் எழுத்த பாருங்க, எல்லாமே நெடில். எல்லாமே நெடில். நெடில் மட்டும் இல்லை, என்ன நெடில்? தனி நெடில். புரியுதா? என்ன நெடில்? தனி நெடில். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது? தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஓகேவா? பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும் 2 எழுத்து சொல்லாக வரும். மற்ற அனைத்தும் 2ற்கும் மேற்பட்ட எழுத்தாக வரும். நான் சொல்லியிருக்கேன்ல, 6 வகை குற்றியலுகரத்தில் நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் 2 எழுத்து சொல்லாக வரும். மற்ற 5மே பார்த்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்டது தான் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மண் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுதொடர் 4த்துலையுமே குசுடுதுபுரு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வல்லினமையோ மெல்லினமையோ இடையினமையோ ஆயுத எழுத்தோ இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருந்தால் ஆகணும். அப்போ ஆல்ரெடி அது 2க்கு மேலே போயிட்டுதா? 4 வகை முடிஞ்சிருதா? உயிர் தொடர் உங்களுக்கே தெரியும், அது 2க்கு மேலே தான் இருக்கும். 5. அப்போ இந்த 5மே 2க்கு மேலே இருக்கும். நெடில் மட்டும் 2 எழுத்தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ டவுட் இல்லைல்ல? தனி நெடிலை நான் வச்சுங்க, அது புரிஞ்சு நான் வச்சுக்கணும். தனி நெடில் அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் பார்க்கலாமா? சரி, இதுலேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நான் சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் கொடுத்து நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுவீங்க பாருங்களேன். இப்போ வரலாறு எடுத்துக்கலாமா? இப்போ என்ன சொல்லுவாங்க? உயிர்மை எழுத்தானே இது. உயிர்மை எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். கரெக்டு தானே? தப்பு. ஏன்னா இங்கேயும் பாருங்களேன், இதுவும் உயிர்மை எழுத்தானே. பா என்பதும் உயிர்மை எழுத்தானே. அப்போ உயிர்மை எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் சொன்னால் தப்பாயிடும். ஏன்னா இது நெடில் தொடர் தானே. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து. என்னது? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை அடுத்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சில விஷயத்தெல்லாம் அப்பப்போ தான் புரிய வைக்க முடியும். இப்போ நான் இதை புரிய வைக்க ட்ரை பண்ணால் உங்களுக்கு புரியாது. எடுத்துக்காட்டை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சூப்பராக புரியும். கவனிக்கிறீங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கும் பாருங்களேன். தனி நெடில் அல்லாத, இவ்வளோ தான் பாயிண்ட்டே, மற்றதெல்லாம் தேவையில்லை. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து வந்துருச்சு பாருங்கள். உயிர்மை எழுத்தை
தொடர்ந்து வரும் குற்றில் உகரம் உயிர் தொடர் குற்றில் உகரம் எனப்படும். இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். ஈற்று அயல் எழுத்து உயிர்மை குறிலாகவோ உயிர்மை நெடிலாகவோ இருக்கும். இதெல்லாம் தேவையெல்லாம் படிக்காதீங்க, நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுக்கு மேல இருக்கும், அது ஓகே. இது இறுதி எழுத்து, இது ஈற்று அயல் எழுத்து, இது கண்டிப்பா உயிர்மை எழுத்து தானா, ஆனா குறிலாகவும் இருக்குமா இல்ல நெடிலாகவும் இருக்குன்றாங்க. புரியுதா? அதான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். உயிர்மை குறிலாகவோ உயிர்மை நெடிலாகவோ. நம்மளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் பாருங்க. அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. படகு, இது என்னது உயிர்மை குறில். இதே பாருங்களேன், பாலாறு, இது என்னது உயிர்மை நெடில். இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, ரெண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களையும் பெற்று இருக்கு. ஈற்று அயல் எழுத்து ஒரு உயிர்மை குறிலாவோ அல்லது உயிர்மை நெடிலாவோ இருக்கும். எனக்கு தேவை பிரிச்சா உயிர் எழுத்து வரணும். டாவை பிரிச்சா ஆ, லாவை பிரிச்சா ஆ, அப்போ உயிர் எழுத்து, அப்போ உயிர் தொடர் குற்றில் உகரம். அடுத்து பாருங்களேன், அந்த உயிர்மை எழுத்தை பிரித்தால் இறுதியில் உயிரெழுத்து நிற்கும். காவை பிரிச்சா இக்கு பிளஸ் ஆ வர்ற மாதிரி. எனவே இது உயிர் தொடர் குற்றில் உகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? நான் சொன்னால ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ இந்த எடுத்துக்காட்டை வச்சு தான் புரிய வைப்பேன். அப்படியே ஸ்டேட்மெண்ட் கண்ணுக்கு தெரியுதா? ரெண்டையும் பார்த்துங்க. தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை அடுத்த ஒரு குற்றில் உகரம் உயிர் தொடர் குற்றில் உகரம். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ புரியும் பாருங்களேன். இங்கே இருக்க எடுத்துக்காட்ட பாருங்க. அரசு, கயிறு, 9, வரலாறு, அழகு, பண்பாடு, உணது, உருவு, பாலாறு எவ்வளோ இருக்குது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். இறுதியில் குசுடு துப்பு இருக்கா? எல்லாத்துலேயுமே இருக்குது. சு ரு து ரு கு டு து பு ரு, குசுடு துப்பு இருக்குது. ஈற்று அயல் எழுத்துலாம் நான் கோடு போடுறேன் பாருங்களேன். ரா, இ, பா, லா, ழா, பா, நா, ரு, லா. நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் கோடு போடுறதுலாம் மெய் எழுத்தா இல்லை ஆயுத எழுத்தா? இல்லை, உயிர்மை எழுத்து. நான் எழுத்து உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துல குறில் இருக்கா இல்லை நெடில் இருக்கா இல்லை ரெண்டுமே இருக்கா? குறிலும் இருக்கு நெடிலும் இருக்கு. இங்க பாருங்க, அழகுல பாருங்க, குறிலும் இருக்கு நெடிலும் இருக்கு. சரி, இப்போ நெடிலுக்கு வாங்க. நெடில் இருக்கு ஆனா தனி நெடில் இருக்கா? நெடில் இருக்கு ஆனா தனி நெடில் இருக்கா? இல்லை. இங்க பாருங்க, இங்கேயும் நெடில் இருக்கு பா, வேற இருக்கா பாருங்க, இங்கேயும் இருக்கு நெடில் லா, ஆனா அது தனி நெடில் இல்லை. அதாங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்துன்னு ஏன் சொல்றாங்க தெரியுதா? அப்ப இந்த உயிர்மை எழுத்து தான். குறிலும் உண்டு நெடிலும் உண்டு. நெடில் உண்டு ஆனா என்ன நெடில் கிடையாது, தனி நெடில் கிடையாது. ஏன்னா தனி நெடில்னு சொன்னா அது எதை குறிச்சிடும்? நெடில் தொடர் குறிச்சிடும். அதனாலதான் அங்க தனி நெடில் அல்லாதன்ற வார்த்தையை அங்க மென்ஷன் பண்றாங்க. அப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை அடுத்து வரும் குற்றில் உகரம் உயிர் தொடர் குற்றில் உகரம் எனப்படும். ஸோ இவ்வளோதான் 6 வகை குற்றில் உகரம். ஸோ ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். அடுத்து போயிடலாமா? குற்றில் உகரத்துக்கு மாத்திரை எவ்வளோவா? ஸோ 1/2 மாத்திரை. அது இயல்பாகவே உண்மை தான். இது பாருங்களேன், வச்சுருங்களேன், படகு, அந்த கூவோட சவுண்ட் அந்த டா இழுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த குற்றில் உகரத்தில் நம்மளால் லைட்டாக மைனூட்டாக ஃபீல் பண்ண முடியும். அந்த குசுடு துபுர் குறைஞ்சி ஒலிக்கிறது, ஆனால் ரொம்பலாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நான் வச்சுங்க, குற்றில் உகரத்தின் மாத்திரை அளவு எவ்வளோ மாத்திரை வர? அப்போ உகர எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு? 1 மாத்திரை. அந்த கூணுச்சி வரிசைக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை ஒரு எழுத்துக்கும். அப்போ அது குறைஞ்சா 1/2 குறைஞ்சிரும். அப்போ எவ்வளோ ஒலிக்கும்? 1/2 ஒலிக்கும். சரியா? சரி, அடுத்து போயிடலாமா? கவனிங்க, முற்றியல் உகரம். ஸோ குற்றியல் உகரம் கிளியரா? நம்ம திரும்ப பார்க்கலாம். சரியா? குற்றியல் உகரத்தை நம்ம திரும்ப பார்க்கலாம். இவரையும் நம்ம லைட்டாக பார்த்துறோம். முற்றியல் உகரம் நான் அப்போ சொன்னது தான். பாருங்களேன், இவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் பார்த்துட்டோமே. இவ்வளோ நேரமாக பார்த்தது குற்றியல் உகரம். இப்போ பார்க்க போகிறது முற்றியல் உகரம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த 6 எழுத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த 12 எழுத்தை பார்க்க போகிறோம். ஒரு சொல்லோட இறுதியில் இந்த 6 எழுத்து வந்தால் அது குற்றியல் உகரம். அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இந்த 6 எழுத்தை தவிர்த்து மீதி எழுத்து வந்தால் அது முற்றியல் உகரம். சரி சார், அப்போ முற்றியல் உகரத்து என்ன விளக்கம் சொல்லலாம்? சரி, ஃபர்ஸ்ட் அது எப்படி பிரிச்சிருப்பாங்க? முற்று பிளஸ் இயல் பிளஸ் உகரம். சரி, அது ஓகே. முற்று பிளஸ் இயல் பிளஸ் உகரம். அப்போ என்ன சொல்ல வராங்க? தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். இவ்வளோதான் ஈஸி. அப்போ தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம்னா தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். சரி, அது முடிஞ்சிருச்சு. அப்போ எது முற்றியல் உகரம்? ஸோ இதுதான் முற்றியல் உகரம். அப்போது சொல்லோட இறுதியில் இந்த 12 எழுத்துக்கள் ஏதோ ஒரு எழுத்து வந்தால் அந்த சொல் ஒரு முற்றியல் உகரம். சரி, இதுக்கு விளக்கம் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இங்கே நம்மளே கிரியேட் பண்ணலாம். அங்கே போய் இது மனப்படம் பண்ணதில்லை. இங்கே என்ன சொன்னோம்? வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம் சொன்னோமா? அப்போ இதுக்கு 2 வகையில் விளக்கம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, வல்லினமையை தவிர்த்து பிற மெய்களின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிப்பதால் அது முற்றியல் உகரம் எனப்படும் சொல்லலாம். இல்லை டைரக்டாக இவங்க வந்துடலாம். மெல்லின மற்றும் இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிப்பதால் இது முற்றியல் உகரம் எனப்படும். இதான் முற்றியல் உகரத்துக்கான விளக்கம். அங்கே போய் நம்ம எழுத்தை பார்த்து மனப்படம் பண்ணதில் இங்கே புரிஞ்சுங்க. மெல்லின இடையின மெய் மேலே ஏறி வர உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்குமா? அது பேர் தான் அதான் முற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அங்கே போயிடலாமா?
முற்று பிளஸ் இயல் பிளஸ் உகரம். தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். அதை சொல்ல பாருங்க. அங்கே என்ன சொன்னோம்? அப்படியே ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் பாருங்களேன். குற்றியல் உகரம் முற்றியல் உகரம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், முற்று பிளஸ் இயல் பிளஸ் உகரம். தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். அடுத்து இங்க என்ன சொன்னோம்? வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம். ஒரு கேள்வி வந்துச்சு இல்ல, தன் ஓசையில குறைஞ்சு ஒலிக்கிறது குற்றியல் உகரம் தான். ஆனா எது குறையுது? வல்லின உகரம். அப்ப என்ன சொன்னோம் நம்ம? வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம். இங்கே அது போல ஒரு கேள்வி வருது இல்ல, தன் ஓசையில் முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம் தான். ஆனா எந்த உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்குது? மெல்லின மற்றும் இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம். கம்பேர் பண்ணிக்கலாம். சின்ன வயசுல வேறுபடுத்துக்கு படிச்சிருப்போம் அது போல. சரியா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தனக்குரிய மாத்திரைகளில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம் எனப்படும். அடுத்து வராங்க பார்த்தீங்களா? மெல்லின. என்ன சொல்லியிருக்காங்க? மெல்லின. அடுத்து என்னது? இடையின. மெல்லின இடையின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் என்ன உகரம்? இந்த 12 உகரங்கள். அங்கே தான் 6 பார்த்துட்டோமே, மீதி 12 உகரங்கள். தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும், அதான் இதுதான் முழுமையாக, இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்களேன். தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் என்ன உகரம்? முற்றியல் உகரம் எனப்படும். இந்த 12 நல்லா பார்த்துங்க. எப்படி சுடுதுபுரு ஒரு சொல்லோட இறுதியில் அந்த 6 வந்தா குற்றியல் உகரம் சொன்னோம், அது போல இந்த 12 ஒரு சொல்லோட இறுதியில் வந்தா அது முற்றியல் உகரம். இவ்வளோதான் விஷயமே. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா இருக்கும், நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த 12 உகரத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், அப்படியே பாருங்கள். இப்போ தான் நம்மளுக்கு அடிப்படை ரொம்ப ரொம்ப உதவும். இந்த மாவுல இருக்கிற ஊவா இருக்கட்டும், இந்த ழூவா இருக்கட்டும், இந்த ழூவா இருக்கட்டும், லூவா இருக்கட்டும், ஊ ஊ ழு மூ நூ நூ. குசுடுதுபுரு எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. ஊ எப்படி பிரிக்கலாம்? இவு பிளஸ் ஊ. இது என்ன என்ன இது? மெய், இடையின மெய். அப்போ இது என்ன உகரம்? இடையின உகரம். புரியுதா? ஸோ நூ எப்படி பிரிக்கலாம்? இங்கே பிரிக்கிறேன். நூ எப்படி பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் ஊ. இது என்ன மெய்? மெல்லின மெய். அப்போ அந்த நூ என்பது என்ன உகரம்? மெல்லின உகரம். அப்போ இது இடையின உகரம், இது மெல்லின உகரம். இப்போ எவ்வளோ அடிப்படை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? அப்போ வல்லின உகரத்தை தவிர்த்து ஒரு மெல்லின உகரமோ ஒரு இடையின உகரமோ ஒரு சொல்லோட இறுதியில் வந்தால் அதுதான் முற்றியல் உகரம். சரியா? ஆனால் இப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கஷ்டமான இடத்துக்கு போக போகிறோம். சரியா? அது என்னன்னு சொல்லிட்டா, இவ்வளோ நேரமாக உயிரை கொடுத்து நம்ம வல்லின உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் குறைந்து ஒலிக்கும் குறைந்து ஒலிக்கும் அதுதான் குற்றியல் உகரம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்ல. ஆனால் விதிவிலக்கா அந்த வல்லின உகரமும் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிச்சு முற்றியல் உகரமாக மாறுவார். எப்போ தெரியுமா? தனி குறிலை அடுத்து வரும் பொழுது. எதை அடுத்து வரும் பொழுது? தனி குறிலை அடுத்து வரும் பொழுது. சரியா? இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். அதே எடுத்துக்காட்ட பார்த்துடலாமா? ஏன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும்ல. கொக்கு, குரங்கு, மூழ்கு. அடுத்த ஆயுதம் போடலாமா? எஃகு, நாகு, வரகு, பகு. இப்போ முன்னாடி 6 தான் எழுதினேன், இப்போ 7 எழுதியிருக்கேன் பாருங்க. எல்லாமே கூல முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சொல் கூல முடிஞ்சாலே குற்றியல் உகரம், குசுடுது பொருள் முடிஞ்சாலே குற்றியல் உகரம் நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சொல்லோட இறுதி எடுத்து குசுடுது பொருளில் இருந்தாலே அது குற்றியல் உகரம்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அது குற்றியல் உகரமாக இருக்கலாம், ஈற்று அயல் எழுத்த போய் பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். சரியா? அப்போ ஈற்று அயல் எழுத்த போய் நான் பார்க்குறேன், இங்கே என்ன மெய் இருக்குது? வல்லின மெய். அப்போ இது மண் தொடர். ஓகே. இங்கே என்ன மெய் இருக்குது? மெல்லின மெய். அப்போ இது மென் தொடர். ஓகே. இங்கே என்ன மெய் இருக்குது? இடையின மெய் இருக்குது. அப்போ இது இடைத்தொடர். ஓகே. இங்கே ஆயுத எழுத்து இருக்குது, ஆயுத தொடர். இங்கே தனி நெடில் இருக்குது, நம்ம தான் படிச்சிட்டோமே. 2 எழுத்துக்களை தானே பெற்று வரும், இது நெடில் தொடர். ஓகே. இங்கே 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வருது. ஈற்றாயில் எழுத்து ஒரு உயிர்மை எழுத்தாக இருக்குது, பிரித்தா எனக்கு உயிர் எழுத்து வேறு கிடைக்கும். அப்போ இதுனா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்போ இங்கே வாங்க, பகு. இது வன் தொடரா? அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டேன். குசுடுது புரு சரி. பா என்பது வல்லின உயிர்மை எழுத்து, வல்லின மெய் இருந்தால் தான் வன் தொடர். அப்போ இது வன் தொடர் கிடையாது. இது மென் தொடரா? கிடையாது. இது இடை தொடரா? கிடையாது. இது ஆயுத தொடரா? கிடையாது. இது நெடில் தொடரா? நெடில் தொடர். 2 எழுத்து இருந்தாலே நெடில் தொடர் கிடையாது. 2 எழுத்து இருக்கணும், ஆனால் இது என்ன நெடிலாக இருக்கணும்? தனி நெடிலாக இருக்கணும். பார்த்துருக்கோம்ல, தனி நெடிலே அடுத்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர். குற்றியல் உகரம் நெடிலே இல்லையே, அப்போ நெடில் தொடர் கிடையாது. சரி, இது உயிர் தொடரா? சில பேருக்கு தோணும், சார் பாவை இப்படி பிரிக்கலாம்ல, இப்பு பிளஸ் ஆன் பிரித்து அது உயிர் எழுத்து வருது, அப்போ உயிர் தொடர் தானே. சரி, ஓகே. உயிர் தொடர் எத்தனை எழுத்து இருக்கணும்? 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை தானே பெற்று வரணும். இது 2 எழுத்தானே இருக்குது. அப்போ 6 வகையிலையும் ஒரு அடங்கவே இல்லை. அப்போ இது குற்றியல் உகரமே கிடையாது. இது என்னது? முற்றியல் உகரம். இந்த 6ம் என்னது? குற்றியல் உகரம்.
அப்போ இந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பாயிண்ட் என்னன்னா, இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாம் பாருங்களேன். அப்போ வல்லின உகரம் தான் குற்றியல் உகரம், அந்த வல்லின உகரம் தான் தன் ஓசையில் குறைஞ்சு வரும், அதுதான் வந்து 6 வகை எல்லாமே ஓகே. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும், இதுவும் முற்றியல் உகரம் எனப்படும். இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அப்போ ஒரு 2-3 விஷயம் தான் கவனிங்களேன். இப்போ உங்களை யாராச்சு கூட்டு எது குற்றியல் உகரம் கேட்டால் என்ன சொல்லுங்க? வல்லின உகரம். எது வல்லின உகரம்? குசுடு துபுரு. அப்போ அந்த குசுடு துபுரு எப்படி ஒலிக்கும்? தன் ஓசையில் குறைஞ்சி தான் ஒலிக்கும், அதுதானே குற்றியல் உகரமே. ஆனால் அந்த குசுடு துபுருவும் அந்த வல்லின உகரமும் ஒரு தடவை தன் ஓசையில் முழுமையாக ஒலிச்சு முற்றியல் உகரமாக மாறும். எப்பன்னு கேட்டால் தனி குறிலை அடுத்து வரும்பொழுது. எந்த குறிலை அடுத்து வரும்போது? தனி குறிலை அடுத்து வரும்பொழுது. இங்கே எடுத்துக்காட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், கூவாக இருக்கட்டும், சூ, டூ, தூ, ரூ, பூ, ரூ, கூ எல்லாமே குசுடு துபுரில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன குறில் இருக்குது? தனி குறில். பாருங்களேன், பூ, பா, வி, ஆ, வா, தா, பே, பா. எங்கேயாச்சும் நெடியில் இருக்கா? குறில் தானே. ஸோ இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இருக்க பாருங்க. இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இப்போ அதுன்றதை எடுத்துங்களேன், அது தனி குறில். அப்போ தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரத்தின் ஓசையில் எப்படி ஒலிக்கும்? முழுமையாக ஒலிக்கும். ரெண்டே விஷயம் தாங்க. வல்லின உகரம் எப்படி ஒலிக்கும்? குறைஞ்சி ஒலிக்கும். ஆனால் தனி குறியில் அடுத்து வர்ற வல்லின உகரம் எப்படி ஒலிக்கும்? முழுமையாக ஒலிக்கும். விதிவிலக்காக. சரியா? இந்த இடத்துல மட்டும்தான், இதை மட்டும் நான் வச்சுங்க. அப்போ முற்றில் உகரம் 2 வகைன்னு கேட்டால் 2 வகையெல்லாம் கிடையாது, 2ஆக நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? ஸோ புக்கெலாம் கலந்தே தான் கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு 2ஆக பிரிச்சிருக்கேன். 2த்தையும் சொல்லிட்டா ஒன்று ரொம்ப ஈஸி. ஒரு சொல்லோட இதில் குசுடு துபுருவே இருக்காது, வல்லின உகரமே இருக்காது. ஆனால் உகரம் இருக்கும். ஒன்று மெல்லின உகரம் இருக்கும், இல்லை இடையின உகரம் இருக்கும். அது முற்றில் உகரம். அது ரொம்ப எளிமை. இன்னொன்று என்னன்னா, இறுதியில் குசுடு துபுரு தான் இருக்குமே, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு தனி குறியில் இருக்கும். அப்போ அதுவும் என்னது? முற்றியல் உகரம். ஸோ 2 எடுத்துக்காட்டு கண்ணுக்கு தெரியுதா? இங்கே குசுடு துபுருவே இருக்காது, வல்லின உகரமே இருக்காது. என்ன உகரம் இருக்கும்? ஒன்று மெல்லின உகரமோ இல்லை இடையின உகரமோ இருக்கும். இது ஒரு முற்றியல் உகரம். இது என்ன முற்றியல் உகரம்னா, இங்கே குசுடு துபுரு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தனி குறில் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டே அதான, தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தன் வாசல் எப்படி ஒலிக்கும்? முழுமையாக ஒலிக்கும். இது முற்றியல் உகரம். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆகிதான் இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து போயிடலாமா? ஸோ இதான் குற்றியல் உகரம், முற்றியல் உகரம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம், குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். இந்த இடத்துல மாறுபாடு தெரியுதா உங்களுக்கு? உகரம்னு பார்த்தோம், இப்போ இகரம்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஈஸி தான். குற்றியல் உகரத்தில் தான் இது பிறக்குதே. ஸோ நான் ஒயிட் போர்டில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இங்கே வரலாம். பார்க்குறீங்களா? சிம்பிளாக எழுதுறேன். குற்றிய லிகரம் எப்படி பிரித்தாங்க? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். அங்கே என்ன பார்த்தோம்? உகரம். இங்கே என்ன பார்க்குறோம்? இகரம். அப்போ இகர வரிசையும் உங்களுக்கு தெரியணும். திரும்ப பார்த்துடலாமா? அதை இகர வரிசை உங்களுக்கு தெரியணும். எது இகர வரிசை? நீங்களே பாருங்க பார்க்கலாம். 18 மெய்யெழுத்தும் ஈ கூட சேர்ந்துங்க கீனிச்சி வரிசை கிடைக்குமா? எத்தனை எழுத்து இருக்கும்? 18 எழுத்து இருக்குமா? அந்த 18 தான் இகரம். சரியா? அதை மட்டும் புரிஞ்சுங்க போதும், மற்ற நாங்கள் சொல்கிறேன். சரி, குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம், குற்றியல் இகரம். ஓகே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு குற்றிய லுகரம் தான் குற்றிய லிகரமாக மாறும். இதுக்கப்புறம் இப்படி நான் போட்டால் அது குற்றிய லுகரம்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியணும். ஊ போட்டு கீழே அம்புக்குறி போட்டால் அது பேர் என்னது? குற்றிய லுகரம்னு அர்த்தம். இதுவே ஈ போட்டு இப்படி அம்புக்குறி கீழே போட்டால் அது பேர் என்னது? குற்றிய லிகரம்னு அர்த்தம். இது குற்றிய லுகரம், அது குற்றிய லிகரம். இப்படி ஊ போட்டு மேலே அம்புக்குறி போட்டால் அது என்னது? அது முற்றிய லுகரம்னு அர்த்தம். சரியா? சரி, அது தேவையில்ல. முற்றிய லுகரம் இப்போ கவனிங்க. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்? நான் ஒன்றுமே இல்லை, இதுதான் விஷயம். ஒரு குற்றிய லுகரம் தான் எப்படி மாறும்? குற்றிய லிகரமாக மாறும். பால் தயிராக மாறுது இல்லை? அது போல தான் ஒரு குற்றிய லுகரம் ஒரு குற்றிய லிகரமாக மாறுது. பால் அப்படியே தயிராக மாறிடுமா? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல? அதே போல தான் இதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆனால் இதான் மெயின். ஒரு குற்றிய லுகரம் தான் குற்றிய லிகரமாக மாறுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கவனிக்கிறீங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதப்பட்டவர் கொக்கு. இது என்னது? இது ஒரு குற்றிய லுகரம். எல்லாருக்கும் தெரியும். குசுடுதுபுரு குற்றிய லுகரம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். குசுடுதுபுரு வந்தாலே குற்றிய லுகரம் சொல்லக்கூடாது. என்ன வகைன்னு செக் பண்ணணும். என்ன வகை இது? வன்தொடர். அப்போ இது வன்தொடர் குற்றிய லுகரமா? வன்தொடர் குற்றிய லுகரமா? சரி, குற்றிய லுகரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி இந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரமா மாறுதுன்னு பார்க்கலாமா? இதுதான். இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியாக ஒரு குற்றிய லுகரமும் வருமொழியின் முதலெழுத்தாக ஒரு எகரமும் வந்தால்
நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இதான் விஷயம். கு எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் ஊவா. இந்த உகரம் எப்படி மாறுமா? இகரமாக மாறும். அப்போ இக்கு பிளஸ் ஈன்னு வரும், கீன்னு வரும். இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரமும் வருமொழியின் முதலெழுத்தாக ஒரு எகரமும் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பதே, இந்த உகரம் தன் ஓசையில் இந்த இகரம் கீ இகரம் தானே, இந்த இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பதே குற்றியல் இகரம் எனப்படும். அப்ப கொக்கு பிளஸ் யாது எனக்கு எப்படி கிடைக்கும்? கொக்கியாது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கொக்கியாது. இது இருக்குல்ல கீ, இந்த கீ தன் ஓசையில குறைந்து ஒலிக்கிறதுனால இது பேர் அது குற்றிய லிகரம் சொல்றாங்க. அவ ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னல, இலக்கணத்துல எடுத்துக்காட்டுகள் மூலமா தான் அதோட விளக்கமே பிறகுது. இதுக்கு அதுவும் பாருங்க, இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். கவனிங்களேன், கொக்கு பிளஸ் ஏதா இதை வச்சு நான் குற்றியல் லிகரத்துக்கான மொத்த விளக்கத்தை சொல்லிடுறேன். நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரமும் வருமொழியின் முதலெழுத்தாக ஒரு எகரமும் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். இந்த இகரம் இக்கு பிளஸ் இக்கியா, இந்த இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் லிகரம் எனப்படும். நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. சரியா? நாடு பிளஸ் யாது, நாடு பிளஸ் யாது. ஸோ நிலைமொழியாக குற்றியல், இது குற்றியல் உகரமா இல்லையா? நெடில் தொடர் குற்றியல் உகரம். கன்ஃபார்ம் பண்ணிங்க. நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரம், வருமொழியின் முதல் எழுத்துல ஒரு எகரம். அப்போ நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உகரம் எப்படி மாறிடும்? இகரமாக மாறிடும். அப்போ இட்டு பிளஸ் ஈனாது டி. அப்போ நாடு பிளஸ் யாது என்னன்னு வரும்? நாடியாது. என்னன்னு வரும்? நாடியாது. இது இருக்குல்ல இந்த டி, இது தன் ஓசையில் குறையுது இல்லை, அப்போ இது குற்றியல் இகரம். அடுத்தது பாருங்களேன், நாகு பிளஸ் யாது, நாகு பிளஸ் யாது. இப்போ நாகு என்பது குற்றியல் உகரம் தானே, நம்ம தான் பார்த்தோம்ல. ஸோ பாருங்கள், நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரமும் வருமொழியின் முதல் எழுத்தாக எகரமும் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். அதே தான் திரும்ப திரும்ப. ஸோ இப்போ இந்த இகரம் தன் வாசல் குறைந்த ஒழிப்பு குற்றியல் இகரம். நாகு பிளஸ் யாது, நாகி யாது. ஏன் தெரியுமா நான் இப்போ இவ்வளோ எடுத்துக்காட்டிங்க எழுதி போடுறேன்? காரணம் இருக்குது. என்னன்னா, இப்போ சில பேர் டவுட் வரும், இதில் இந்த இகரம் தான் தன் வாசல் குறையும், அதான் குற்றியல் லிகரம். இங்கே இருக்கிற நாகியாது, கொக்கியாது, நாடியாது எல்லாமே குற்றியல் லிகரம். இப்போ என்ன திரும்ப டவுட் வரும் சில பேருக்கு, குசுடு துபுரு இங்கேயும் தூ இருக்குது, இங்கேயும் தூ இருக்குது, இங்கேயும் தூ இருக்குது. ஒரு சொல்லோட இறுதியில் குசுடு துபுரு வந்து அது குற்றியல் உகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அது என்ன வகைன்னு முடிவு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். சில பேருக்கு தோணும், சார் இங்கே ஈட்ரையில் எழுத்தா வந்து உயிர்மை எழுத்து இருக்குது, யாவை பிரிச்சா ஈ ப்ளஸ் ஆ வருது, ரெண்டுக்கு மேற்பட்ட எழுத்தாக இருக்குது. அப்போ இது மூணுமே உயிர் தொடர் குற்றியல் உகரமானு நீங்கள் கேட்கலாம். உயிர் தொடர் குற்றியல் உகரமானு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது மூணும் குற்றியல் உகரமே கிடையாது, இது குற்றியல் லிகரம். ரெண்டில் ஒரு வகை தான், ரெண்டில் ஒரு வகை தான். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இந்தியா சைடு ஒன்று இருக்கலாம், ஒன்று ஆஸ்திரேலியா சைடு தான் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடக்குது, இந்தியா சைடு இருக்கணும் இல்லை நியூசிலாந்து சைடு இருக்கணும். இந்தியாவிலே பிறந்திருந்தாலும் சரி, அவன் நியூசிலாந்துக்கு விளாண்டா, அவன் நியூசிலாந்து பிளேயர் தானே. அங்கே இப்போ ரச்சின் ரவீந்திராலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே கிரிக்கெட்டில். ஸோ அப்போ அதே போல் தான் இங்கே அங்கே குசுடு துபுருவே இருந்தாலும் சரி, இது குற்றியல் லிகரம் தான். அதை நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, அதான் அந்த யாது. நம்ம எந்த எழுத்து வந்து நான் கோசையில் குறையும் சொன்னேன், இகரம் தானே குறையும் சொன்னேன். அந்த இகரத்துக்கு பக்கத்தில் எகரம் இருக்கும், அந்த இகரத்துக்கு பக்கத்தில் எகரம் இருக்கும், அந்த இகரத்துக்கு பக்கத்தில் எகரம் இருக்கும். அதனால தான் நம்ம அங்கே பாருங்க, அது கீயா இருக்கலாம், டீயா இருக்கலாம், குற்றியல் லிகரம். இகர எழுத்து எது வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு பக்கத்தில் எகரம் இருந்தால் அது குற்றியல் லுகரத்தில் சேர்க்கக்கூடாது, குற்றியல் லிகரத்தில் தான் சேர்க்கணும். அப்போ இது மூணு அது குற்றிய லிகரம். அப்போ இது எவ்வளோ குழப்பம் உருவாது பாருங்களேன். அது இப்போ சிம்பிளாக என்ன சொல்லிட்டா இங்கே பார்த்துடலாமா? பாருங்க, மூணு ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டே வந்து அது நாகியாது மூணுமே தூளை தான் முடியுது. குசுடு துபுரு வல்லின உகரம் தான். சரி, அப்போ மூணுமே குற்றியல் உகரம் கேட்டால் இல்லவே இல்லை, வகையை ஒருத்து முடிவு பண்ணோம். இது என்ன மெய்? மெல்லின மெய். அப்போ இது என்ன குற்றியல் உகரம்? மென் தொடர் குற்றியல் உகரம். அப்போ வந்து என்பது என்ன குற்றியல் உகரம்? மென் தொடர் குற்றியல் உகரம். 6 வகையில் ஒரு வகையில் அடங்குதா? இது என்னது? இது குற்றியல் உகரமே கிடையாது, இது முற்றியல் உகரம். ஏன்னா தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தன் வாசல் எப்படி ஒழிக்கும்? முழுமையாக ஒழிக்கும். அப்போ இது என்னது? முற்றியல் உகரம். இதுதான் குற்றியல் உகரம். அடுத்து இங்கே வாங்க, இங்கே இது குற்றியல் உகரமும் கிடையாது, முற்றியல் உகரமும் கிடையாது. எப்படின்னா, இந்த சொல்ல நான் பிரிக்கிறேன், நாகி யாது எப்படி பிரியுது? எனக்கு நாகு பிளஸ் யாதுன்னு பிரியுது. அப்போ எனக்கு தோணணும், ஓ நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரமும் வருமொழியின் முதல்ல ஒரு எகரமும் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற உகரம் தான் இங்கே இகரமாக மாறி இருக்குது. அப்போ இந்த இகரம் தான் இந்த மோசையை குறையும். அப்போ இது குற்றியல் இகரம் தான், இது குற்றியல் உகரம் கிடையாதுன்னு உங்களுக்கு தோணணும். பார்க்க ஒரே மாதிரி முடியுது பாருங்க. ஆனால் இது குற்றியல் உகரம், இது முற்றியல் உகரம், இது குற்றியல் இகரம். ஸோ இவ்வளோ கான்செப்ட் இருக்குது, இதில் தெரிஞ்சிங்க. சரியா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சமாக இதில் இருக்குது, பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. கேல் ப்ளஸ் மியா.
செல் ப்ளஸ் மியா. மியானா ஒன்றும் இல்லை, ஒரு அசை சொல். அசை, நேரசை நிறையசை இருக்குல்ல தமிழில். ஸோ அப்போ ஒரு அசை போல் இருக்கிறனால அசை சொல். அசைனா அந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்தது அசை. ஒவ்வொரு எழுத்துல அசை இருக்கானா இருக்குது. ஒரு குறியில் ஒரு அசை தான், குறியில் கூட ஒற்று சேர்ந்தாலும் ஒரு அசை தான், ஒரு நெடில் ஒரு அசை தான், அந்த நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்தாலும் ஒரு அசை தான், இரு குறியில் அசை தான், அந்த இரு குறியில் கூட ஒற்று சேர்ந்தாலும் அசை தான், ஒரு குறியில் நெடில் ஒரு அசை தான், அந்த குறியில் நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்தாலும் அசை தான். இப்படி அசை 8 வகைப்படும். நேரசை நிறையசை, அது யாப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் அசை சொல். ஏன்னா மியா என்பது ஒரு அசை சொல்னு படிச்சுட்டு போனோம், புரியாது இல்லை. மியா என்பது ஒரு அசை சொல்லுக்கு எல்லாத்துக்கும் கான்செப்ட் இருக்குது. சரியா? சரி, கேள் செல் என்னது? நம்ம தான் காதால் கேட்கறது தான் கேட்கறது கேள். நம்ம ஒரு கேள்வி கேட்கறது தான் கேள். செல்னா நடந்து போகிறது தான் செல். தமிழ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் அந்த கேள் ப்ளஸ் மியா எப்படி மாறுது பாருங்களேன். கேன்மியா. இந்த செல் ப்ளஸ் மியா எப்படி மாறுது பாருங்களேன். சென்மியா. இது எல்லாமே புணர்ச்சி தான், ரொம்ப ஈஸி, கஷ்டப்படாதீங்க. அருள் ப்ளஸ் மொழி, அருண்மொழின்னு நம்ம சொல்கிறோம்ல, இல்லை இன்னும் மாறும்ல. ஸோ அதே போல் தான் இதுவும் லகர லகர ஈற்று புணர்ச்சியில் வரும். லகர லகர ஈற்று புணர்ச்சி ரொம்ப எளிமையாக நம்ம புணர்ச்சி பார்க்குறப்ப பார்க்கலாம். விதிப்படி தான் மாறி இருக்குது, சும்மாலாம் எழுதலை. சரியா? ஸோ இப்போ கேள் ப்ளஸ் மியா கேன்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. கேன்மியா சென்மியானா அதே தான் அர்த்தம். சென்மியானா செல்வாயாகன்ற மாதிரி, இது கேட்பாயாகன்ற மாதிரி ஒரு பொருள் வரும். சரி, சிம்பிளாக இது வந்தால் அது குற்றிய லிகரம்னு நான் வச்சுங்க. சரியா? இப்போ உங்களை நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன்ல, இங்கே பாருங்களேன். இகர எழுத்துக்கு பக்கத்தில் எகரம், இகர எழுத்துக்கு பக்கத்தில் எகரம், இகர எழுத்துக்கு பக்கத்தில் எகரம் இருந்தால் அது குற்றிய லிகரம் சொன்னல. மியான்ற சொல்லோட அமைப்பே அப்படி தான் இருக்குது பாருங்களேன். மீ என்பது ஒரு இகரம் தானே, புரியுது உங்களுக்கு? மீ என்பது ஒரு இகரம், ஏன்னா இம்மு ப்ளஸ் ஈ தானே. டி என்பது ஒரு இகரம், இட்டு ப்ளஸ் ஈ தானே. கீ என்பது ஒரு இகரம், இக்கு ப்ளஸ் ஈ தானே. ஸோ அதே போல தான். ஸோ அப்போ ஒரு இகரத்துக்கு அப்புறம் ஒரு எகரம் இருந்தால் அது குற்றிய லிகரம் நீங்கள் நான் வச்சுக்கலாம். சரியா? அப்போ அது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். அதனால தான் குற்றிய லிகரம் 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று இந்த கான்செப்ட், இன்னொன்று இந்த கான்செப்ட். சரியா? ஓகேவா? இது தற்கால வழக்கில் இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு கொக்குன்றது குற்றிய லுகரம் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். நம்ம கொக்கியாவது இன்றைக்கி பயன்படுத்துகிறோமா? இல்லை. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்னா குற்றிய லிகரம் தற்கால வழக்கில் இல்லை. குற்றிய லிகரம் என்ன வழக்கில் இல்லை? தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. இவ்வளோ தான் குற்றிய லிகரம். ரிவிஷன் பண்ணிடலாமா? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். சரியா? 2 வகை பார்த்தோமா? ஒன்று அந்த கொக்கு ப்ளஸ் யாது நிலைமொழியாக குற்றிய லுகரமும், வருமொழியாக எகர எழுத்தை முதன்மையாக கொண்ட சொல்லும் வரும்பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். அந்த இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பதுன்னு அது குற்றிய லிகரம். இன்னொன்று கேள் ப்ளஸ் மியா கேன்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. இது தற்கால வழக்கில் இருக்குன்னு கேட்டால் இல்லை. சரி, 3ஐயும் சேர்த்தது போல் நம்ம ஒரு சின்ன லிங்க் பார்த்துட்டு வகுப்பை நிறைவு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நான் சொன்னேன்ல 3ஐயும் ஒரே இடத்துல பார்க்கலாமா? நான் அப்போ சொன்ன மாதிரி தான், இதான் தலைப்பே உங்களுக்கு. இதான் குற்றிய லுகரம். இப்போ இது என்னது? முற்றிய லுகரம். இது என்னது? குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் எது? குற்றிய லுகரம் 6 உகரம். எது முற்றிய லுகரம்? 12 உகரம். எப்பயுமே நம்ம டீட்டெயிலெலாம் பார்த்தா தெரியணும். குற்றிய லுகரம் முற்றிய லுகரம். தமிழில் மொத்தம் எத்தனை உகரம்? 18 உகரம். 6 உகரம் குற்றிய லுகரம், 12 உகரம் முற்றிய லுகரம். இந்த 6 உகரம் என்ன உகரம்? வல்லின உகரம். இந்த 12 உகரம் என்ன உகரம்? மெல்லின இடையின உகரம். இப்போ நான் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே இப்படி எழுதி போட்டால் இன்னமும் ஒரு எழுதுறாருன்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு இது புரியணும் தானே? உங்களுக்கு புரியணும் என்னன்னு. அது ஈஸி. அது குற்றிய லுகரம் நம்ம தனியாக கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் கான்செப்டே. சரி, அப்போ குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எத்தனை வகை? 6 வகை. சரியா? பார்க்கலாமா? வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர், உயிர் தொடர். எழுதினாலே 6 பக்கம் போயிடும். நம்பர் தான். இதுனா நெடில். சரியா? இதுனா வன் தொடர், இது மென் தொடர். நம்மளுக்கு தெரியணும் கிளியரா. சரியா? இவ்வளோதான் நோட்ஸு. இன்னும் டிக் அடிச்சிருன்னு கேட்டால் வல்லினமையை அடுத்த ஒரு குற்றிய லுகரம் வன் தொடர், அதில் ஒன்றுமே இல்லைல்ல. மெல்லினமை அடுத்த ஒரு குற்றிய லுகரம் மென் தொடர், அதில் எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இங்கே தான் கான்செப்டே இருக்குது. இடையினமை அடுத்த ஒரு குற்றிய லுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம். ஆனால் அதில் 2 பாயிண்ட் இருந்துச்சா? என்னென்ன பாயிண்ட்டு? இவ்வு வராது. எதில் முடியாது? சூடூரில் முடியாது. ஸோ அப்போ உங்கள் கண்ணுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் தெரியணும். தேவையில்லாதெல்லாம் நமக்கு தெரிய தேவையில்லை. ஸோ இப்போ இடைத்தொடரா இவ்வு வராது, அது எதில் முடியாது? சூடூரில் முடியாது. அடுத்து ஆயுத தொடர் குற்றிய லுகரம். ஆயுத எழுத்து அடுத்த ஒரு குற்றிய லுகரம் ஆயுத தொடர் குற்றிய லுகரம். அது ஈஸி. அடுத்தது நெடில் தொடர் குற்றிய லுகரம். நெடில் தொடர் குற்றிய எத்தனை எழுத்து தான் பெற்று வரும்? 2 எழுத்து. சரி, நெடில் அது என்ன நெடில்? தனி நெடில். அது ரொம்ப 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 முக்கியம். என்ன நெடில்? தனி நெடில். தனி நெடில் அடுத்த ஒரு குற்றிய லுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து உயிர் தொடர் குற்றிய லுகரம். இது எத்தனை எழுத்துக்கு மேலே வரணும்? 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும். சரி, இது உயிர்மை எழுத்து தான். என்ன உயிர்மை எழுத்து? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து.
தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து. இவ்வளோதான் குற்றியல் வருது, நோட் செய்யுதான். ஸோ அப்போ தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். எந்த உகரம் தன் ஓசையில் குறைஞ்சு ஒலிக்கும்? வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் எதை பொறுத்து முடிவாகுது? ஒரு சொல் குற்றியல் உகரமா இல்லையான்னு அதோட இறுதி எழுத்தை பொறுத்து முடிவாகுது. அது எந்த வகை எதை பொறுத்து முடிவாகுது? ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து முடிவாகுது. ஈற்று அயல் எழுத்து எத்தனை வகை? ஈற்று எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் எத்தனை வகை? 6 வகை. ஸோ வள்ளினமையை அடுத்து வருது வன்தொடர், மெல்லினமையை அடுத்து வருது மென்தொடர், இடைநமையை அடுத்து வருது இடைத்தொடர். ஆனால் அந்த இடைத்தொடரில் எது வராது? இவு வராது. அந்த இடைத்தொடர் எதில் முடியாது? சூடூரில் முடியாது. ஆயுத எழுத்து அடுத்து வருது ஆயுதத்தொடர். சரியா? நெடில் எழுத்து அடுத்து வருது நெடில் தொடர். ஆனால் என்ன நெடில்? தனி நெடில். எத்தனை எழுத்து? 2 எழுத்து. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து அடுத்து உயிர் தொடர். அது எத்தனை எழுத்து? 2க்கு மேற்பட்ட எழுத்து. ஸோ இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோன்னா நம்மளுக்கு அதில் ஈஸியானது தெரிஞ்சதெல்லாம் ஓகே, கடினமானதை மட்டும் நம்ம பார்க்குறப்ப அது நம்ம மைண்டில் ஏறும்ல. ஸோ இந்த மெத்தட் தான் அது. ஓகேவா? இதான் குற்றியல் உகரம். அடுத்தது முற்றியல் உகரம். மெல்லின இடைநமையின் மேல் ஏறி வர உகரம் தன் ஓசையில் முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம் எனப்படும். அப்போ இந்த 12 அந்த சொல்லோட இறுதியில் வந்தால் அது ஒரு முற்றியல் உகரம். அடுத்து இதில் விதிவிலக்கம் ஒன்று இருக்குல்ல. சரியா? என்ன விதிவிலக்குன்னா, இவ்வளோ நேரம் பார்த்தோன்னா இந்த 6 உகரம், இப்படி 6 உகரம் போட்டாலும் நான் கீழே தானே கோடு போட்டேன், இப்போ மேலே போட்டேன். இந்த 6 என்ன உகரம் தான்? வல்லின உகரம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன குறில் வரணும்? தனி குறில். என்ன குறில்? தனி குறில். சரி, ஏனாக இனி தனி மிக வல்லின மிகும் தனி குறில். அப்படியே பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் பண்ணிட்டோமாவ. தனி குறிலே அடுத்து வரும் வல்லின உகரம். வல்லினது இருக்கா? 6 தானே வல்லின உகரம். புரியுதுல்ல? தனி குறிலே அடுத்து வரும் வல்லின உகரம் தன் வாசையில் எப்படி ஒலிக்கும்? முழுமையாக ஒலிக்கும். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? வல்லின உகரம் தன் வாசையில் குறைஞ்ச ஒலிக்குன்னு பார்த்தோம். ஆனால் தனி குறிலே அடுத்து வரும் வல்லின உகரம் மட்டும் தன் வாசையில் எப்படி ஒலிக்குது? முழுமையாக ஒலிக்குது. அது முற்றியல் உகரம். ஆட்டோமேட்டிக்காக அந்த மெல்லின இடையின உகரம் தன் வாசையில் முழுமையாக ஒலிக்கும். அதுவும் முற்றியல் உகரம். இவ்வளோ தான் முற்றியல் உகரம். சரியா? அடுத்து குற்றிய லிகரம். நிலைமொழியாக ஒரு குற்றியல் உகரமும் வருமொழியின் முதலெழுத்தாக ஒரு எகரமும் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற அந்த உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கிறதுன்னு அது குற்றிய லிகரம். கேள் பிளஸ் மியா கேள்மியா, செல் பிளஸ் மியா சென்மியா. ஸோ இவ்வளோ தான் குற்றியல் உகரம், முற்றியல் உகரம், குற்றியல் லிகரம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயினான டாபிக் உள்ள நம்ம போக போகிறோம். முக்கியமாக புணர்ச்சி. சரியா? புணர்ச்சி உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான ரூல் இருக்குது. ஸோ புணர்ச்சியுமே நம்ம இதே அடிப்படையில் தான் ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கவனிங்க. ஸோ இது போல் தமிழ் வகுப்பில் தொடர்ந்து கவனிக்க நம்ம உயிர்மை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்தது புணர்ச்சி, வேற்றுமை போன்ற கடினமான தலைப்பையும் நம்ம எளிமையாக அப்ரோச் பண்ணலாம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.